தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து மகிழ்கின்றேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தை கடவுளாயும் இருந்தது, வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று வாசிக்கின்றோம். இறைவன் மனிதரானார் என்கின்ற உண்மை பொருளே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. ஆதியில் வார்த்தை இருந்தது என்று வாசிக்கின்றோம். அந்த வார்த்தை என்ன வார்த்தை என்று நாம் அறியாமல் இருக்கின்றோம். அந்த வார்த்தையை உலகு அறிந்து கொண்டால் உலகிலே எங்கும் மத பிரச்சனை இருக்காது. மத வெறியால் தூண்டப்பட்டு கலவரங்கள் எங்கும் நிகழாது. திருக்குறளிலே வாசிக்கின்ற பொழுது அறிவு நிலைகள் 10 என்று வாசிக்கின்றோம். 10வது அறிவு நிலையில் இருக்கின்றவன் இறைவன். அவனை வாளறிவன் என்று சொல்லுகின்றார். நம் அறிவு நிலை என்பது 2வது அறிவு நிலை. இதைதான் சித்தர்கள் 8ஓடு 2ஐ நாம் சேர்க்க வேண்டும், 8 2 என்கின்ற தத்துவத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணன்ப என்பதற்கு ஏற்ப ஆ என்று எழுதுகின்ற பொழுது அது 8வது எண்ணை குறிக்கின்றது. ஊ என்று எழுதுகின்ற பொழுது 2வது எண்ணை குறிக்கின்றது. இம் என்கின்ற மகர மெய்யை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இது கா ஞாய் சா என்று சொல்லுகின்றோம் அல்லவா, இதில் 10வது எழுத்து. இந்த சூத்திரத்தை நாம் சேர்த்து வாசிக்கின்ற பொழுது ஓம் என்கின்ற சொல்லானது பிறக்கின்றது. குறில் தானே அங்கே இருக்கின்றது. இங்கே எப்படி நெடில் ஓம் என்று வரும்? சாரியை என்கின்ற இலக்கணத்தை பயன்படுத்தி பாடலுக்காக குறிலை நெடிலாக பயன்படுத்தலாம். ஆ உ இம் என்கின்றது ஓம் என்கின்ற சொல்லாக இருக்கின்றது. இந்த ஓம் என்கின்ற சொல்லாலே உலகமெல்லாம் படைக்கப்பட்டது. துவக்கத்தில் வார்த்தையாக இருந்த இறைவன் ஓம் என்கின்ற சொல்லாக இருந்தார் என்கின்ற உண்மை பொருளை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஓம் என்பது சமயம் சாராத தமிழ் சொல். இந்த தமிழ் சொல்லை நாம் ஆமேன் என்றும் இஸ்லாமியர் அமீன் என்றும் பயன்படுத்துகின்றார்கள். ஆமேனில் இன் தேவையில்லை, அதை நாம் எடுத்து விடலாம். ஆ இருக்கின்றது, மே இருக்கின்றது. மே என்பது 10வது எழுத்து. இடையில் மறைந்திருப்பது ஊ என்கின்ற 2வது எண். அமீனில் அதே போல இன்னை நாம் எடுத்து விட்டோம் என்றால் ஆ இருக்கின்றது, மீ இருக்கின்றது. இடையில் மறைந்திருப்பது ஊ என்கின்ற 2வது எண். தத்துவத்திலே படித்தோம் என்றால் நன்றாக நமக்கு புரியும். இந்த உடலையும் உயிரையும் ஒட்டுவதற்கு பசையாக பயன்படுவது கூட ஒரு சொல். அந்த சொல் ஓம் என்கின்ற சொல். இறைவன் நம்மில் ஓம் என்கிற சொல்லாக அவன் குடியிருக்கின்றான். இறைவன் சொல்லாக இருப்பதனால் எழுத்தும் இறைவனாகவே இருக்கின்றது. அதனால்தான் பாஸ்கா திருவெள்ளிப்பு திருப்பலியிலே மெழுகு திரையிலே அகர நகரமானது நாம் எழுதுகின்றோம். ஆமேன் அமீனில் இருக்கின்ற ஆ முதலுமாகவும் இன் முடிவுமாகவும் இருக்கின்றது. தமிழிலே முதல் எழுத்து ஆ, முடிவான எழுத்து இன். இறைவன் யாவற்றிற்கும் முதலும் முடிவுமாக இருக்கின்றான். அவன் துவக்கமும் முடிவும் இல்லாதவனாக இருக்கின்றான். ஒரு சொல்லை செறிவூட்டுக்கிட்டே சென்றால் அந்த சொல்லானது ஒளியாக மாறும். அதாவது சவுண்ட் இன்டு லைட். இறைவன் சொல்லாக இருக்கின்றார். சொல்லாக இருப்பதனால் அந்த சொல்லை வடிவமைக்கின்ற எழுத்துக்களும் இறைவனாகவே இருக்கின்றது. பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பொழுது தெரியாமல் நாம் புத்தக பை மீது நம்முடைய காலானது பட்டுவிட்டால் தொட்டு வணங்க சொல்லுவார்கள். ஏனென்றால் எழுத்து என்பது இறைவன். இன்றெல்லாம் பிள்ளைகளுக்கு கல்வி புகட்டுகின்றோம் என்று சொல்லி பிள்ளைகளை ஏபிசிடி சொல்லு, மம்மி டாடி சொல்லு என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள். நான் படிக்கின்ற காலகட்டத்தில் ஆனா ஊனா சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ 8ஐயும் ஊ 2ஐயும் குறிக்கின்றதனாலே நீ 10வது அறிவு நிலையை நீ பெற வேண்டும். 8ஐயும் 2ஐயும் கூட்ட வேண்டும். வள்ளலார் சொல்லுவார், 8ஓடு 2ஐ கூட்டவும் அறியீர், பிரிக்கவும் அறியீர். அதாவது 8 2 என்கின்றதை நாம் கூட்டி பழகி கொண்டோம் என்றால் இந்த உடம்பில் இருந்து உயிரை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் இந்த உடம்பில் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் உயிரை சேர்த்து கொள்ளலாம். அதாவது இறை நிலையை நாம் அடைந்து விடுவோம். இறைவனுக்கு உரிய அறிவை நாம் அடைந்து விடுவோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு சொல்லுவது இறைவன் இறங்கி வந்த படிநிலைகளை பயன்படுத்தி அவர் எவ்வாறு இறைநிலையிலிருந்து மனிதனாக இறங்கினாரோ அதே வழியை நாம் பயன்படுத்தி மனித நிலையிலிருந்து நாம் இறைநிலையை அடைய வேண்டும்.
அதை நாம் அடைந்து விட்டோம் என்றால் இந்த மனித பிறவியினுடைய பலனை நாம் அடைந்து விட்டோம் என்பது பொருள். எனவே 8:2 என்கின்றது மாபெரும் ஒரு மந்திர சொல்லாகவே பயன்படுத்தப்பட்டது. அதைதான் இன்று தமிழிலே ஓம் என்கின்ற ஒரு சொல்லாக நாம் பயன்படுத்துகின்றோம். ஓம், ஆமீன், அமீன் என்கின்ற சொற்கள் ஒரு பரம்பொருளையே குறிக்கின்ற சொற்களாக இருக்கின்றன. இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும், உலகத்தில் எத்தனை கடவுளர்கள் இருக்கின்றார்கள்? ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கின்றார். வள்ளலார் சொல்லுவார், ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுவார். ஆக இறைவன் நமக்கு ஒளியாக இருக்கின்றார். அவர் ஒருவராக மட்டுமே இருக்கின்றார். உயிர்கள் பலவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த உயிர்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொருவரினுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ப நாம் புரிந்து கொண்டது அவர் பலவாக இருக்கின்றார். ஆக மொத்தத்தில் இருப்பது இறைவன் என்பவர் ஒருவர் மட்டுமே என்பதனை இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. மனிதனாய் பிறந்த கடவுளுக்குத்தான், இறைவனுக்குத்தான் நாம் இயேசு என்று பெயரிட்டோம். ஆனால் ஆதியில் அவர் வார்த்தையாக இருந்தார். இப்பொழுது அந்த வார்த்தை என்ன வார்த்தை என்பதும் நமக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் துவக்கத்தில் வார்த்தையாக இருந்தார். இறைவன் துவக்கமே இல்லாதவர். அதற்கு ஒரு சொல்லானது அனாதி என்று பயன்படுத்தப்படுகின்றது. விவிலியத்திலே பழைய மொழிபெயர்ப்பிலே நாம் வாசித்திருப்போம் அனாதி தேவன் என்று. ஆதி அற்றது அனாதி, அன்பே கடவுள் என்று வாசிக்கின்றோம். இந்த அன்பை வைத்து கொண்டுதான் நாம் பிறரோடு பேதம் பார்த்து, பிற சமயத்தவர்கள் என்று பார்த்து நாம் அவர்களோடு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகின்றோமா? உலகில் அதிகமாக கொன்று குவிக்கப்பட்டது போரினாலும் எந்த ஒரு காரணத்தினாலும் இருந்தாலும் கூட அதில் முக்கியமாக காரணம் வகிப்பது சமய பிரச்சனையினால் மாண்டவர்களே அதிகமானோர். இறைவன் மனிதரானார் என்பது நாம் வாழ வேண்டும், முடிவில்லாமைக்கு, மரணம் இல்லாமைக்கு வாழ வேண்டும் என்று. இந்த அன்பை கொண்டு நாம் பிறரை கொன்று குவித்தோம் என்றால் இது நமது அறியாமையையே குறிக்கும். நம்மையும் நாம் அறியவில்லை, இறைவனையும் நாம் அறியவில்லை என்கின்ற அறியாமையையே இது நமக்கு அறிவிக்கின்றது. இறைவன் பிறந்த பொழுது வானதூதர்கள் பாடினார்கள், விண்ணுலகில் இறைவனுக்கு மாட்சியும் மண்ணுலகுக்கு சமாதானமும் ஆகுக என்று பாடினார்கள். நாம் அனைவரும் சமாதானத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவன் அன்பாக இருக்கின்றார். அந்த அன்பை அறிந்து அனுபவித்து அதை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும். பிறரோடு சமாதானமாக ஒப்புரவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் மகிழ்ச்சிக்கான வழி. ஏன்னா இறைவன் பிறந்தார் என்பது மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் கூட அந்த இறை அனுபவம் பெற்று இறைவனை அனுபவித்து அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து வாழுவதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி துவக்கத்திற்கு பல மறை உரைகள், விளக்க உரைகள் இருந்தாலும் கூட இன்று நான் சொன்ன விளக்க உரையே உண்மையான விளக்க உரை. ஏனென்றால் வார்த்தை மனு உருவானார் என்பதுதான் நாம் அதிகமான மறைவுரைகள் கேள்விப்பட்டிருப்போம், விளக்க உரைகள் பார்த்திருப்போம். ஆனால் இதுவரை என்ன வார்த்தை என்று நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க முடியாது. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். மனிதனாய் பிறந்த இறைவன் அருளிய மகிழ்ச்சியும் சமாதானமும் நம்முள் தங்கவும் அதை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழவும் வேண்டிய வரத்தை இந்த நாளிலே மன்றாடுவோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.